இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார். நம் தேவன் நமக்கு கொடுக்கிற தேசத்திலே, நாம் வாழ்கிற எல்லையிலே நம்முடைய களஞ்சியங்களை, நாம் கையிட்டு செய்யும் வேலையை ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ நம்முடைய களஞ்சியங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். கையின் பிரயாசங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். அவர் கொடுக்கிற நமக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற அந்த தேசத்திலே நம்மை ஆசிர்வாதமாக வைக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? தேவன் நம் களஞ்சியமும் கையிட்டு செய்கிற வேலையும் ஆசிர்வதிக்கணும், நம் தேசத்தில் நம்மை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னா, உபாகமம் 28:1 பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற கட்டளை, கற்பனை, நியமம், இது எல்லாவற்றையும் நாம் கேட்டு கவனமாய் அதன்படி நாம் செய்ய, அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அதை உண்மையாய் நம்ம செவி கொடுத்து செய்வோமானால் கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். அப்போ நம்முடைய களஞ்சியங்களையும் நாம் கையிடும் வேலையும் நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த தேசத்தையும் தேவன் நமக்கு ஆசிர்வதிப்பார். இன்னைக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி நமக்கு நிறைவேற்றுவார். அதற்கு நாம் தேவனுடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை உண்மையாய் செய்கிறவர்களாக இருக்கணும். உபாகமம் 15:7 பார்க்குறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எல்லா வாசல்களிலும் உன் சகோதரரில் எளிமையானவன் ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானது கடனை கொடுப்பாயாகன்னு வேதவசனம் சொல்லுது. அடுத்து நம்முடைய களஞ்சியங்கள் நம் கையிடும் வேலையை கர்த்தர் ஆசிர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேசத்தில் நமக்கு அருகாமையில் இருக்கிற நம் சகோதரர்கள் எளியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், மனமிறங்கி நம் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு, நம் கையை மூடிக்கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு தாராளமாய் அவர்களுடைய அவசரம் ஏதாவது இருந்ததுன்னா அதன்படி நாம் அவங்களுக்கு தேவைகளுக்கான கடனை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவம் இந்த 28வது அதிகாரம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்ற அந்த வாக்கு தத்துவம் நமக்கு ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்துவம். அப்போ நம்மை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற அப்படிப்பட்ட எளிமையான நிலையில் இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு அவசரத்தின் நிமித்தம் அவர்கள் தேவைகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது தேவன் நம் களஞ்சியங்களை ஆசிர்வதிக்கிறார், கையிடும் வேலையை ஆசிர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நாம் அவர்களுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் வசனப்படாது இருப்பதாக அதன் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கூட உன்னை ஆசிர்வதிப்பார். அப்படி நீ கொடுக்கும்போது உன் இருதயம் என்னவாகக்கூடாதான், व्यसनப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நீ அப்படி கவலைப்படாமல் நீ அவர்களுக்கு கொடுக்கும்போது நீ கையிட்டும் செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். லேவியராகமம் 26:10 பார்க்குறோம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்களாக. போன வருஷத்து, அப்போ தேவன் உன் களஞ்சியத்தை ஆசிர்வதிக்கிறார்னா அது பழைய தானியத்தினால் அல்ல. பழைய தானியத்தை நீ எடுத்துட்டு சாப்பிட்டு விட்டாயானால் அதை எடுத்துட்டு புதிய தானியத்தினாலே உன் களஞ்சியத்தை நான் நிரப்புவேன். புதிய காரியங்கள், புதிய ஆசிர்வாதங்கள். அதே போல் கர்த்தருடைய தானியங்கள்னு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை கூட இருக்கலாம் இல்லையா? அவர் கொடுக்குற புது வாக்கு தத்தங்கள் கூட நமக்கு சுதந்திரிக்க கொடுக்கலாம். அப்போ பழையவைகளெல்லாம் நம்ம எடுத்து போட்டு புது வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கும் போதும் வேதத்திலேருந்து அந்த புதிய தானியத்துக்கு நாம் இடம் உண்டாகும்படியாக அந்த பழையதெல்லாம் விலக்கிட்டு அந்த புதியவைகளை
நாம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் செய்யும்போது நம் களஞ்சியத்தின் தானியத்தை தேவன் ஆசீர்வதித்து கட்டளையிடுகிறார். நாம் கையிட்டு செய்யும் காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்னு பார்க்குறோம். அடுத்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்கும்போது, எப்பொழுது நம் களஞ்சியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், தஸ்மபாகங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும்போது, அப்பொழுது உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவேன், உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் சொல்கிறார். அடுத்து நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய காரியத்திலே நாம் உண்மையாக இருக்கும்போது அவருக்கு கொடுக்குற பொருட்கள்னாலும் விளைவினாலும் முதற் பலனோ தசம பாகங்கள், காணிக்கைகள், இதெல்லாம் ஸ்தோத்திர பலி காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சரியாக செலுத்தும் போது நம் களஞ்சியத்தை தேவன் பூரணமாய் நிரப்புகிறாராம். நம் ஆலையிலே திராட்சை ரசத்தையும் நிரப்புவேன், புரண்டோடும்படியாக செய்வன்றார். அடுத்து நீங்கள் சகோதரர்கள்லாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது கர்த்தருக்கு எத்தனை அது நன்மையும் ஏற்றதுமா இருக்குதுன்னு சொல்லி சங்கீதம் 133:3 பார்க்குறோம். அப்படி நீங்கள் சகோதரர்கள்லாம் நீங்கள் ஒருமித்து வாசம் செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கு. அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அப்போ சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவதை தேவன் அங்கே விரும்புகிறார். அப்படி நாம் ஒன்று கூடி நாம் இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஜீவனையும் அங்கே கட்டளை எடுக்கிறார். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை எடுக்கிறத பார்க்குறோம். அடுத்து நாம் எதை குறித்தும் கவலை கொள்ளக்கூடாது இல்லையா? ஏன்னா இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களே அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு வேதவசனம் சொல்லுது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடையே பேசும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் உண்மையாக. அப்போ ஆகாயத்து பறவைகள் பட்சிகளை அவர் போஷிக்கிறார், கடல்வாழ் உயிரினங்களை போஷிக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அவர் பிழைப்பு உண்டாக்குகிறார், தினந்தோறும் அதன் ஆகாரங்களை அவர் சந்தித்து கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நம் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்கள், அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால கர்த்தர் இன்றைக்கும் நம் களஞ்சியங்களை ஆசீர்வதித்து நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்குற தேசத்தில் நம்மை ஆசீர்வாதமாக வைக்க வல்லவர். அடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டது போல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் எங்கே போய் நாம் அவருடைய சத்தியங்களை எங்கே அறிந்து கொள்ளுகிறோம்? தேவாலயத்தில் தான் இல்லையா? போதகர் மூலமாக தான், அவர் வாயிலிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறத பார்க்குறோம். அப்போ ஆலயத்தில் அந்த ஆகாரம் உண்டாக வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணோம்? தசம பாகங்களை காணிக்கைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பண்டக சாலையிலே நாம் கொண்டு சேர்க்கும்போது கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இப்படி நீ தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுத்து நீ என்னை சோதித்து பாருன்னு சொல்கிறார். அப்போது நானே சேனைகளின் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நம்முடைய களஞ்சியங்களையும் நம் கையிட்டு செய்ய காரியங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவர். அதே போல் லேவியராகமம் 26:4 பார்க்குறோம், இப்படி நாம் செய்யும்போது நாம் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு நான் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய நாட்கள் சமீபமாக இருக்கிறதுனால மத்தேயு 24 சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேற தொடங்க போகுது இல்லையா? பசி, பட்டினி, பஞ்சகாலம் வருகிற நாட்கள் ஆயிடுச்சு. அதே போல் தண்ணீர் பஞ்சம் வரும் கூட. இன்றைக்கு கூட அதிகாலையில் ஆவியானவர் பேசுகிறார், தண்ணீர் பஞ்சம் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட பஞ்ச நாட்களில் கூட கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு மழையை வர பண்ணுவார், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியும் கொடுக்கும்படியாக செய்வார். ஏன்னா நாம் நன்மையான காரியங்களை நாம் செய்து வரும்போது தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யின்னு சொல்கிறாரு.
அப்படி நாம் சத்தியத்தை மேய்ந்து கொண்டு நன்மையை செய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணி இந்த பூமியின் பலனை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். இதே லேவியராகமம் 26:2 பார்க்குறோம். அவருடைய ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியமாய் இருப்பீர்களாக, நானே கர்த்தர்னு சொல்றார். அப்புறம் ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல கடைசியாக நீதிமொழிகள் சங்கீதம் 44:4 பார்க்குறோம். தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். அப்போ நம்ம எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த ரட்சிப்புக்கு நம் வாழ்க்கையில் இந்த நாளில் காத்திருக்கிறோமோ அந்த ரட்சிப்பை கூட தேவன் இந்த நாளில் நமக்கு கட்டளையிடுவார். ஏன்னா நீங்கள் இப்போ சொன்ன காரியங்களை எல்லாம், அதாவது நீங்கள் இருக்கிற எல்லையில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, கடன் கொடுப்பது, அதே போல் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பது, சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அதே போல் பழைய தானியத்தை கழித்து போட்டு புதிய தானியத்துக்கு நாம் இடம் உண்டாக்கும் போது, தேவனை நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நாம் கர்த்தரை கனம் பண்ணும்போது, ஓய்வு நாளை ஆசரிக்கும் போதும் கர்த்தர் நம்மை இன்னைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம களஞ்சியத்தெல்லாம் பூரணமாய் நிரப்புவார். நாம் கையிட்டு செய்யும் காரியங்களை அவர் ஆசிர்வதிப்பார். அதே போல நீங்கள் விரும்புகிற அந்த ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவார். ஆமென்.